இன்றைக்கி சுடிதார் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. இதில் ஃபஸ்ட்டு லைனிங் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ லைனிங் வந்து ஒரு 2.5 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா ஒரு 2.25 போதும். ஃபுல் ஹேண்ட் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2.5 மீட்ரு கண்டிப்பாக வேணும். இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்து போட்டு வச்சுருக்கு பாருங்கள். மெயின் துணியில் 42 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. 40 இன்ச்சு தேவை. 2 இன்ச்சுன்றது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும், கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சில் 2 மடிப்பு மடித்து ஒரு தையல் போடுறதுக்காகவும் நம்மளுக்கு 1.5 இன்ச்சு டோட்டலாக ஆகுது. அதனால் 40 + 1.5 41.5. அதனால் நம்ம 42 இன்ச்சாகவே எடுத்துக்கிறோம். மெயின் துணியில் 42 இன்ச்சு தேவை அப்படின்னா நம்மளுக்கு லைனிங்கில் 38 இன்ச்சு தேவை. 38 இன்ச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு வந்து சீட் சுற்றளவு ஓப்பன் விடுற இடம் அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்பனுடைய உயரம். அடுத்து 5 இன்ச்சு பார்த்திங்க அப்படி சொன்னால் பாருங்கள், இது முன்கழுத்து, 6 இன்ச்சுன்றது பின் கழுத்து. இது அப்படியே நம்ம வந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கிறோம். மார்பு சுற்றளவு எடுக்கும்போது 2.5 இன்ச்சு வந்து கழுத்து அளவு, 4 இன்ச்சு போதுமானது, 4 இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு. அடுத்து 5 இன்ச்சு நம்மளுக்கு ஆம்கோல் அளவு. இங்கே வந்து 38 இன்ச்சு இந்த பக்கம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே இருந்தும் இன்னொரு சைடும் 38 இன்ச்சு வச்சு பார்த்துக்கிறோம். அப்படியே வச்சுக்கிறோம். 22 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 13 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, ஸ்டார்டிங் ஒரு மார்க்கு. ஸ்டார்டிங் மார்க் பண்ணதுலேருந்து ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கிட்டோம். 5 இன்ச்சில் எல் ஷேப் வந்து கோடு போட்டுக்கிறோம். மார்பு உயரத்தில் இதுலேருந்து இது வரைக்கும் தான் மார்பு உயரம். மார்பு உயரம் 13 சொன்னேன் இல்லைங்களா. இப்போ மார்பு சுற்றளவு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து வரணும் பாருங்கள். 44 மார்பு சுற்றளவு. 1 இன்ச் இது 4ஆக டிவைட் பண்ணும்போது 11 இன்ச்சாக வந்துடும். 44 4ஆக டிவைட் பண்ணும்போது 11 இன்ச்சு. இங்கே 11 இன்ச்சுன்னா இது வந்து மார்பு உயரம். இந்த 13ன்றது மார்பு உயரம். இங்கேருந்து நம்ம எடுக்கிறது அடிமார்பு சுற்றளவு. இது வந்து அங்கே 11 இன்ச்சுனா 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே பாடி வந்து சேஃப் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இதை பார்க்கும்போது இங்கே வந்து அதிகமாகவும் இங்கே நம்மளுக்கு கம்மியாகவும் சீட் சுற்றளவு அதிகமாக இருக்கிறனால இதுதான் உங்களுக்கு சுடிதார் சேஃப் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்து சீட் சுற்றளவு 22 இன்ச்சு வச்சோம் பாருங்கள். அங்கேருந்து 12 இன்ச்சு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு பாடி பொசிஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 12 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 12 இன்ச்சு எடுத்து இப்போ எடுத்த அளவில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிறோம். முன்பகுதி ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த அளவு மேலே இருக்குதோ அந்த அளவு கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். மேலே வந்து வீ கழுத்து வேணும் அப்படின்றதுனால அப்படியே இப்படி போட்டு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் போகாத இங்கே நின்று கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவுலேருந்து ஆம்கோல் அளவு இருந்துச்சுன்னா நேராக கொண்டு போக வேண்டாம். நமக்கு கை இந்த இடத்துல வர மாதிரி இருந்துச்சுன்னா துணி பத்தாவது போயிடும். ரெண்டு பீஸ் இதில் பாருங்கள் கட் பண்ணிட்டோம். இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இது வந்து பேக் சைடு வந்து பாக்கழுத்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அதனால் சேஃப் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த சேஃப் வந்து பூந்தொட்டி மாதிரி இருக்கணும். இது பார்க்க அதுதான் நம்மளுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நேர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கழுத்து அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேஃப் கொடுக்கும்போது உங்களுக்கு பாஸ் சேஃபே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முன்பகுதி பின்பகுதி கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து கை கட் பண்ணணும். அடுத்து வந்து கை வந்து கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஃபுல் ஹேண்டு கையை வச்சிடுறோம். அதனால் ஃபுல் ஹேண்டு கையை வைக்கும்போது நம்மளுக்கு இதனுடைய உயரம் எவ்வளோ இருக்குதோ அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 3/4 அப்படி சொல்லுவாங்க. ஃபுல்லுனா முழுக்கை வரைக்கும் வருது. முழங்கைக்கு மேலே ஆஃப் ஹேண்டு, முழங்கை வரைக்கும் வந்து அரை கை வருது அப்படி சொன்னால் முக்கால் கை அப்படின்னு சொல்லும்போது 3/4 சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்கோல் சுற்றளவு பார்த்தோம்னா ஒரு 8.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து 3 இன்ச்சு உயரம் நம்ம ஆம்கோலில் குறைச்சிக்கிறோம். இங்கே என்ன அளவு இருக்குதோ அதை விட 1 இன்ச் அளவு இங்கே கம்மியாக எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு கை நம்மளுக்கு போகிறது. நான் 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து ஸ்கேலில் இருக்குது. அந்த ஸ்கேலில் நீங்கள் வேணால் வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம்.
இதிலிருந்து நேராக ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். கை சேஃப் பாருங்க வந்துருச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது பாருங்கள், முன்ன பின்ன இருக்கிறத வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறோம். நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மெயின் பீஸில் போடும்போது 4 இன்ச்சு உயரம் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. கட் பண்ணதை எடுத்து வச்சுட்டு மெயின் கிளாத்தில் அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைனிங் துணி வந்து நம்ம வந்து இதனுடைய அளவு பாருங்கள் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுவும் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு 4 இன்ச்சு உயரம் இதை மேலே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லாம் அப்படியே வந்து நம்மளுக்கு போடலாம். நம்மளை அவுட்ன்ற மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். இந்த பீஸ் கட் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம ஏற்கனவே போட்டதை வச்சு அப்படியே வந்து ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸில் தைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி லைனிங் கொடுத்து தைக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் தைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், முன்ன பின்ன இது கோட்டு போட்டிருக்கும் மாதிரி நம்ம அழகாக ஒரு லைன் போட்டு ட்ரிம் பண்ணி வெட்டி எடுத்துடலாம். இதிலே 2 துணி இருக்கனால முன்பகுதி பின்பகுதி வந்துடுது. நம்ம கழுத்து தைச்சி திருப்பறதுனால கழுத்து பகுதி மட்டும் வெட் பண்ணக்கூடாது. நேராக போய்ட்டு ஆம்கோல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வரைக்கும் கட் பண்ணிடணும். இதுக்கடுத்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கை வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். மெயின் கிளாத்தில் துணி வந்து இங்கே தான் நிறையா இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் இப்படி தான் போடுவோம். நம்மளுக்கு இங்கே துணி பத்தலை அப்படின்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் துணி அதிகமாக இருக்குல்ல, நம்ம இதை வந்து இப்படி திருப்பி கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவை இங்கே கையினுடைய அகலம் அதிகமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், மெயின் கிளாத்தை விட இந்த கிளாத்து வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இந்த தேவையான அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். இதுக்கெலாம் இந்த எக்ஸ்ட்ரா துணி விடுறது அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இதனுடைய அளவு அக்யூரேட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தைக்கிறதுல இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள், முன்பகுதி பின்பகுதி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து வந்து கை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் ஸ்டிச்சிங் தான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.